பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். அணு அளவு கடுகளவு எவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஒருத்தர் தன்னுடைய ஆடை, தன்னுடைய செருப்பு, தன்னுடைய தோற்றங்கள் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப இது பெருமையில வருமா அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை தான் விரும்புகிறான். அப்ப நீ சொல்வது போல நம்முடைய தோற்றங்கள், ஆடைகள், உடைகள் அழகாக இருப்பது இது பெருமையில வராது. பெருமைனா என்ன? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிபுரு பதருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பது, வ கம்துன் நாஸ் மக்களை இழிவாக நினைப்பது. இதுதான் பெருமை என்று சொன்னார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா செயல்களிலும் சரி பெருமை வந்துவிடக்கூடாது. நம்முடைய திறமைகளை வைத்து பெருமை வந்துடக்கூடாது. நம்முடைய கல்வியை வைத்து பெருமை வந்துடக்கூடாது. நம்முடைய செல்வத்தை வைத்து பெருமை வந்துடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய உயரத்திற்கு நமக்கு செல்வம் கூட கூட நமக்கு கீழே உள்ளவர்களை இழிவா நினைப்போம். இதுதான் பெருமை. நம்ம பதவி வரும்போது, நம்முடைய இல்மு கூடும்போது, நம்முடைய டேலண்ட்டுகள் கூடும்போது என்னன்னா கீழே உள்ளவர்களை இழிவா நினைப்போம், பெருமையா நினைப்போம், அவங்கள மதிக்க மாட்டோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சொல்வார்கள், அல்லாஹ் 3 மனிதர்களை பார்க்க மாட்டான். அதுல ஒருத்தர் யாரு? பெருமையாளன். தன்னுடைய ஆடைகளை இழுத்து கொண்டு பெருமையாக நடப்பவன். இவனை அல்லாஹ் ஒருபோதும் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள்.